மக்களுக்கான பிரச்சனையை காங்கிரஸ் சரியான முறையில் முன்னெடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல மேம். எந்த இதில் நாங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். காங்கிரஸ்க்கு 4.5% 5% தான் ஓட்டு இருக்கு. இவங்க இத்தனை தொகுதிகள் கேட்குறாங்களா, அத்தனை தொகுதிகள் கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல மேம். மேடம், நான் திரும்ப கேட்குறேன், நீங்கள் எந்த கணக்கில் நீங்கள் 4%, 5% நீங்கள் என்ன கணக்கில் நீங்கள் சொல்கிறீங்க? இங்கே கொஞ்ச நேரமாக நானும் பார்க்குறேன், காங்கிரஸ் செகண்டுக்கு செகண்ட் ஹெட்லைன்ஸாக மாறிக்கொண்டிருந்தது என்றால் எங்களுடைய ஓட்டு வங்கி கூடியதால் மட்டும்தான். நீங்க சும்மா ஒரே கண்ணோட்டத்துடன் வந்த நேரத்துல நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினும் காங்கிரஸ் தாக்குவதாக தான் இருக்கிறத வழிய காங்கிரஸ் பற்றி நீங்க தெரிஞ்சிட்டு இது என்னுடைய தாக்குதலாக தான் நான் பார்க்கிறேன். எங்களை விட வேண்டியதானே? இல்லைன்னா ஏன் எங்களுக்கு நாங்க தான் வேணும்னு இருக்கிறாங்க எல்லாரும்? எந்த கட்சி கூட்டணி அமைச்சல் ஏன் நாங்க தான் வேணும்னு இருக்கிறாங்க? மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், ஜோதிமணியாக இருக்கட்டும், கூட்டணிக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்தது இல்ல மேம். எங்க கட்சிக்குள்ளால நாங்க எதனாலும் பேசுவோம். ஏன் வீட்டுக்குள்ளால பேசுறது நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. செல்வ பெருந்தகை அவர்களுடைய தலைமை சில பேருக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல மேம். பெண்களுக்கான முன்னுரிமை அந்த கட்சியில கொடுக்கல, அதனால தான் நான் வெளியேறினேன் அப்படின்னு சொன்னாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல விஜயதரணி அவர்கள் 3 தடவை எம்எல்ஏவா இருந்தாங்க. என்னை மாற்றுவதற்காக டெல்லிக்கு படையெடுத்தது இதே விஜயதரணி அம்மையார் தானே. அவங்க வெளியேறினதுக்கான காரணமா என்ன இருக்குன்னு அதுதான் சொல்றேன். வெளியேறது என்னன்னா சுயநலம், அரசியல் முதிர்ச்சி இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஏதோ சினிமா டயலாக் எழுதி வச்சதை வச்சுட்டு ஏதோ டைரக்டராக எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அவங்க பண்ணலான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கை என்ன சொல்ல முடியுமா? விஜயோட கொள்கை. ஆனால் இவரோட ஒரே கொள்கை என்னன்னா தீய சக்தி திராவிட இதை எதுக்கணும். இவர் முதல்ல கொள்கையை வகுக்கட்டும். அடிப்படை கொள்கையே தெரியாத ஒரு கட்சி கூட நம்ம என்னத்தை போய் பேசணும்? Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விளவங்கோடு எம்எல்ஏ தாரகை கத்பத். வணக்கம் மேம். வணக்கங்க மேம். 2026 தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. இந்த தேர்தலில் புதிய கட்சிகளுடைய வரவும் இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலை? மக்கள் எல்லாருமே இந்த 2026 ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஏன்னா இது ஒரு நிறைய இப்போ எங்களுடைய கூட்டணி கட்சியை கூட எடுத்துக்கிட்டால் கூட, எங்களோட கூட்டணியில் எடுத்திருந்தால் கூட இன்றைக்கி எங்களுக்கு நிறைய கட்சிகள் எங்களுடையனா எங்களுடைய கொள்கைகள் பிடிச்சலன்னு இல்லை. இந்த தமிழ்நாட்டில் அதை தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட இந்தியாவிலேருந்தே பிஜேபி அகற்றணும்னா அது காங்கிரஸால் மட்டும்தான் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறதுனாலையும், இங்கே தமிழ்நாடை பொறுத்தவரை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியை ரொம்ப எதிர்க்கிறதுனாலையும், பகிரங்கமாக எதிர்க்கிறனாலையும், தமிழ்நாட்டுக்குள்ளால பிஜேபியை வளர விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையுடன் இருக்கிறதுனால அந்த மாதிரிப்பட்ட கூட்டணி அந்த கட்சிகளெல்லாம் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறனால எல்லாருமே ஒரு பரபரப்பாக இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டு எலெக்ஷனை தான் எல்லாருமே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு எலெக்ஷனாக இன்றைக்கி மாறிட்டு ஒரு பரபரப்பு எங்கே பார்த்தாலும் ஒரு பரபரப்பாக இருக்குது. அது எப்போவுமே இப்போ இதுக்கு முன்னால் இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. இந்த தடவை 2026 எலெக்ஷன் it is going to teach a lesson also for the opposite parties. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பரபரப்பு தொகுதி பங்கீடிலும் தொடர்ந்து ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்குல்ல மேம். காங்கிரஸ் சார்பாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றதை இந்த தேர்தலில் கொஞ்சம் அதிகமாக முன்னெடுத்த மாதிரி இருந்தது. தாவேக்கா கூட போயிடுவாங்கன்னு பல விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க மேம்? இந்த தாவேக்கா கூட போவேன்னு சொன்னது நீங்கள் பத்திரிகைக்காரவங்க தான். நாங்கள் எங்கேயுமே எங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரவங்க எந்த இடத்துலையுமே அப்படியான ஒரு இதை நாங்கள் சொல்லலை. எங்கள் தலைவர் செல்வ பிறந்தகை ஆகட்டும், அகிலேந்திர தலைமையாகட்டும், எதுவுமே சொல்லலை. நீங்களாவே ஒரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரு, விஜய் அவர்கள்ட்ட பேசினாங்க, இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்ததே மேம். எங்களுடைய தலைவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஹிம்சைவாதி, ஒரு எல்லாருக்கூடையும் சமத்துவமாக பழகக்கூடியவர். இப்போ அதுக்கு அரசியல் கட்சின்னு எடுத்துக்கிட்டானே, இப்போ நானே ஒன்றும் வேண்டாமே, நாங்கள்லாம் இருக்கிறோம், நானே இருக்கிறேன் இல்லைன்னா, இப்போ நான்லாம் பெரிய லீடர் கிடையாது, பட் ஸ்டில்
நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னுடைய நண்பர்கள் வந்துட்டு பிஜேபியில் இருப்பாங்க, ஏடிஎம்கேல இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. டிஎம்கே, அதிமுக, வாழ்வுரிமை கட்சி இப்படிலாம் இருக்கிற டைமில் இது பரஸ்பரம் வந்துட்டு நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனை கூப்பிட்டு கேட்குறது ஒரு மனிதாபிமான இயல்பை தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி செஞ்சாரே ஒழிய. ஏன்னா அங்கே ஒரு சம்பவம் நடந்தது, விஜய் போன டைமில் வந்துட்டு அங்கே ஒரு கரூர் ஸ்டாம்பேட் நடந்தது, யாராலையும் சகிக்க முடியாதது. அதனால என்ன எதுன்னு விசாரிச்சு இதை நீங்கள் ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக்க வேண்டிய தேவை கிடையாது. அவர் இங்கே மட்டும் இல்லை, எந்த இடத்துல ஒரு மேட்டர் நடந்தாலும் ராகுல் காந்தி வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு என்கொயர் அபவுட் இட். ஸோ நீங்களாவே இந்த கற்பனை பண்ண வேண்டாம். மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், ஜோதிமணியாக இருக்கட்டும், இவங்க வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு விமர்சனங்களை வைக்கும்பொழுது கூட்டணிக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்தது அப்படின்ற இருந்தது இல்லை மேம்? நான் நீங்கள் சொன்ன கருத்தை நான் முற்றிலுமாக நான் எதிர்க்கிறேன், தவறுன்னு சொல்கிறேன். ஏன்னா எங்கள் கட்சிக்குள்ளால நாங்கள் எதுனாலும் பேசுவோம், எங்கள் வீட்டுக்குள்ளால நான் எதுனாலும் பேசுவேன். என் வீட்டுக்குள்ளால பேசுகிறத வந்து நான் உங்கள்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி தான் எங்களுடைய தலைவர்கள் ஜோதிமணி ஆகட்டும், மாணிக் தாக்கூர் ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஆதங்கத்தையும் அவங்களுடைய பேச்சுகளையும் எங்கள் வீட்டுக்குள்ளால தான் பேசினாங்க. உங்ககிட்ட யார்கிட்டையும் வந்துட்டு இது பண்ணலாம். அதனால் நீங்கள் அது ஒன்றும் பெருசாக வந்துட்டு எடுத்து, ஏன்னா கடைசியில் எண்ட் ஆஃப் த டே தலைவர் எடுக்கக்கூடிய எப்படி வீட்டில் வந்துட்டு ஒரு தலைவர் எடுக்கிறது தான் முடிவான, ஒரு அப்பா இல்லை நம்ம யார் வீட்டு தலைவர்கள் எடுக்கிறது தான் முடிவோ, அதே மாதிரி எங்களுடைய தலைமை அகில இந்திய தலைமை எடுக்கிறது தான் முடிவும். அந்த முடிவை நாங்கள் வந்துட்டு அறிவித்து இன்றைக்கி நாங்கள் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறோம். சார், ஆனால் நீங்கள் சொன்னீங்க அது எங்கள் வீட்டு பிரச்சனை, ஆனால் அது பொதுவெளியில் வரும்போது மக்கள்கிட்ட அது எப்படி பிரதிபலிக்கும்ன்ற ஒன்று இருக்குல்ல மேம்? இல்லைங்க, அது பொது வெளியில் வந்துட்டு அதை நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயமா இருந்தான்னு சொல்லுங்கள், நீங்களாவே ஒரு கற்பனை, ஒரு சின்ன வார்த்தை நாங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிட்டோன்னா இந்த பத்திரிகை இல்லைன்னா பொது வெளியிலோட அதை வந்துட்டு இந்த நீங்களாவே ஒரு கற்பனை பண்ணி நீங்களாவே அதுக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வச்சு பண்ணினீங்களே ஒழிய மற்றபடி எந்த இதுவும் இல்லை. எங்களுடைய கருத்து எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் பேசுனாங்க, அவ்வளோதான். இது எல்லா கட்சியிலையும் உள்ள ஒரு தான். அதுக்காக நீங்கள் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் யாருமே கொடுக்க வேண்டாம். இன்றைக்கு மிக பீஸ்ஃபுல்லாக சுமூகமாக வந்துட்டு எங்களுடைய கூட்டணி பயணித்து கொண்டிருக்கிறது. இது வெற்றி கூட்டணியாகவும் இருக்கிறது. அதே மேம், செல்வ பெருந்தகை அவர்களுடைய தலைமை சில பேருக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல மேம்? அவர் வந்து திமுகவுக்கு சார்ந்தே செயல்பட்டுட்டு இருக்காருன்றதை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ளேயே இந்த தலைமை பிடிக்காம இருக்காங்களா? இல்லை, அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தப்புங்க. செல்வ பெருந்தகை வந்துட்டு எங்களுடைய மாநில தலைவராக இருக்கிறது. அவர் பேசுகிறதா இருந்தானா கண்டிப்பாக அகில இந்திய தலைமை சொல்லி தான் அவர் பேசுவார். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடியே மாற்றிருப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவர் மேலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் செயல்படுகிறார் என்றால் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அகில இந்திய தலைமையுடைய பிரதிபலிப்பாக தான் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஓகே மேம், நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க வெற்றி கூட்டணியாக இது அமையும்னு சொல்லிட்டு. ஆனால் காங்கிரஸ் வந்து கடைசியாக தலைப்பு செய்திகளில் வந்தது அப்படின்னா எதுக்காக வருதுன்னா கூட்டணிக்காகவும் தொகுதி பங்கீடு, இதுக்காகவே காங்கிரஸ் தலைப்பு செய்திகளை வரதே தாண்டி மக்களுக்கான பிரச்சனையை காங்கிரஸ் சரியான முறையில் முன்னெடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல மேம்? மக்கள் பிரச்சனையை இன்றைக்கு காங்கிரஸ் முன்னெடுத்ததுனால தான் இன்றைக்கு மோடி அவர்கள் காங்கிரஸினுடைய ராகுல் காந்தியை பார்த்து பயப்படுறாரு. நாங்கள் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறதுனால தான் மோடி அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கி பாராளுமன்றத்துக்கே வராத பிரதமர் என்று சொன்னால் அது மோடி அவர்கள் தான். இன்றைக்கு 100 நாள் அனைவருக்கும் உணவு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்துட்டு எங்களுடைய கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு, எங்களுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. ஆனால் அதை முடக்க நினைக்கிறது பிஜேபியை சார்ந்த ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலியான மோடி அவர்கள். இன்றைக்கு அதை பற்றி ஏதோ கொஷின் கேட்டுருவோமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வராமல் இருக்கிறாங்க. சரியா? இப்படியாக அதேமாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் பாடுங்களேன், நம்ம கொண்டு வந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களையும் முடக்க பார்க்குறது தான் இன்றைக்கி மோடியினுடைய வெற்றியாக அமைகிறது. நம்ம ஏழைகள் மக்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தை வந்துட்டு இன்றைக்கி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு நீங்கள் கொடுத்து அவங்க வரி ஏய்ப்பு செஞ்சு, நம்ம கரெக்டாக வரி கொடுக்குறோம், ஆனால் கார்ப்பரேட் முதலாளிகள் வரி ஏய்ப்பு செய்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு அவங்க சுகமாக தே ஆர் கோயிங் அண்ட் லிவிங் ஏதாவது கண்ட்ரிஸில் போய் லீவ் பண்ணிகிட்ருக்குறாங்க, வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இது சாதாரண பாமர மக்களால் முடியுமா? இதை நம்ம கொஷின் கேட்டுருவோம்னு நினச்சிட்டு மோடி அவர்கள் வராமல் இருக்கிறார். அதனால் காங்கிரஸ் வந்துட்டு என்றைக்குமே மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முன்னின்று போராடும். அதனால் தான் மணிப்பூரில் நடந்த பிரச்சனையாகட்டும், காங்கிரஸ் இம்மீடியட்டாக பிளேஸில் வந்துட்டு
நாங்கள் காங்கிரஸ் உங்களுடன் இருக்கிறோம் என்பதை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அவர்களும் கூட இருந்தார். ஒவ்வொரு பிரச்சனையாகட்டும், என்ன பிரச்சனை, எந்த இதில் நாங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். நீங்க 2 தமிழகத்துல நடந்த பிரச்சனைகள்ல முன்னெடுக்க வேண்டியது நிறைய. இப்ப தொடர்ந்து போதைப் பொருள் அதிகமா இருக்கு, பெண்களுக்கான வன்கொடுமைகள் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் பேசலையா? கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால அமைதியா இருக்கா அப்படின்றது இல்லைங்க. என்றைக்குமே காங்கிரஸ் எங்களுடைய தனித்தன்மையை எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. கூட்டணி என்பது தேர்தலுடன் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. ஆனால் பிரச்சனை என்று வரும் பொழுது, அல்லது ஏதாவது ஒரு மக்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உடனடியாக அந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய பேப்பர்களை, நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரியுமே. இல்லைன்னா அந்த பேட்டி, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி உள்ள பேட்டி, 4-5 நாளைக்கு முன்னாடி உள்ள பேட்டியை பாருங்க. தலைவர் செல்வ பெருந்தகை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார், இது மிக மிக தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். இன்னும் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? விசிகாவை கடந்த 5 ஆண்டுகள்ல 6-7 மாநாடு நடத்தியிருக்காங்க. ஓரளவுக்கு விசிகா தமிழகத்துல கொஞ்சம் அதிகமா பேசப்படுது. பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலையில இருக்கிறவங்களுக்கான ஒரு கட்சியா விசிகா அங்கீகரிக்கப்படுது அப்படின்றது இருக்கு. ஆனா காங்கிரஸ் தொடர்ந்து இந்த கூட்டணி பேச்சுகள்லயோ இல்லைன்னா இந்த தொகுதி பங்கீடிலோ மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல மேம். அதாவது நீங்கள் ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துடனே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியை. நாங்கள் மாநாடுகள் நாங்கள் போட்டோம். நாங்கள் என்னென்னா எங்களுடைய கட்சியையும் எங்களுடைய கொள்கையும் அடித்தட்ட மக்களிடம் ரீச் பண்ணிட்டு இருக்கிறோம். வெறும் ஒரு 1 டே ஷோவாட்டு மாநாடு போடுறதுக்கான கட்சி இல்லை. நாங்கள் தெளிவாக நான் சொல்கிறேன். நாங்கள் இன்னைக்கு வில்லேஜ் கமிட்டி, காங்கிரஸினுடைய கொள்கையில் அனைத்து இடத்திலும் சென்று சேர்கிறதா என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வில்லேஜ் கமிட்டி 100% ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வில்லேஜுக்கு 25 பேர் உள்ள ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். BLA 2 எந்த கட்சியும் பண்ணாமல் காங்கிரஸ் கட்சி மட்டும் இன்னைக்கு நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துல 100% பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி காங்கிரஸ் என்ன பண்ணோம், ஒவ்வொரு சின்ன சின்ன தேவைகள் ஆகட்டும், ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்லலாமே. இன்றைக்கு விளவங்கோடு தொகுதியில் நான் எம்எல்ஏ கழிந்த 1.5 வருடமா இல்லை ஒரு 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் முழுமையாக எனக்கு ஆகலை. ஒரு 1.25 வருடத்தில் நான் எப்போ வேணுனாலும் என்னுடைய ஃபோனை யார் யூஸ் பண்ணலாம், யார் என்னை கால் பண்ணலாங்கிற மாதிரி வச்சுருக்கேன். அவங்களோட பிரச்சனைகளை பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். யார் எப்போவும் என் வீட்டுக்கு வரலாம், என் ஆஃபீஸுக்கு வரலாம், தொகுதியில் எங்கே வேணாலும் என்ன பார்க்கலாம். அடித்தட்டு மக்களுடன் மக்களாக பழகி கொண்டிருப்பதால் தான் இன்றைக்கு விளவங்கோடு தொகுதியில் என்னால் முடிந்த வரைக்கும் டெவலப்மெண்ட்ஸ், ரோடுகளாகட்டும், பேசிக் கமிட்டிஸான தண்ணி ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், கரண்ட்டு, மின்சாரம், சில இடத்துல 1-2 அங்கங்கே குறைகள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் மேக்சிமம் இதெல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கேன். நீங்களே உங்களுடைய சர்வேயில் நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது சாதாரண எங்களுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏஸால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. அப்போ நீங்கள் சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? ஓகே மேம். ஆனால் அதே மாதிரி காங்கிரஸ்க்கு 4.5% 5% தான் ஓட்டு இருக்கு. இவங்க இத்தனை தொகுதிகள் கேட்குறாங்களா, அத்தனை தொகுதிகள் கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல மேம். மேடம், நான் திரும்ப கேட்குறேன், நீங்கள் எந்த கணக்கில் நீங்கள் 4%, 5%, நீங்கள் என்ன கணக்கில் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் என்ன கணக்கில்? இல்லை, நீங்கள் கொஞ்ச நேரமாக நானும் பார்க்குறேன். காங்கிரஸ் நீங்கள் உங்களுடைய வயசு என்பது ஃபர்ஸ்ட் நீங்கள் யோசிச்சு, நான் நெறியாளராக நீங்கள் இருக்கிறீங்க, முதல்ல சர்வே நீங்கள் எடுத்து பார்க்கணும் சரிங்களா? சர்வே யாரோ ஒரு ஆள் சொன்ன கொஸ்டின் வச்சு நீங்கள் பேசக்கூடாது. இன்னைக்கு எங்களுடைய ஓட்டு வங்கி நிறைய சதமானம் கூடியதுனால தான் ஒவ்வொரு கட்சியுமே எங்களுடன் கூட்டணி அமைப்பதற்காக நானா நீயான்னு போட்டி கொண்டிருந்தது நீங்களே பார்த்தீங்க. சமீப நாளால் காங்கிரஸ் டெய்லி செகண்ட் ஹெட்லைன்ஸா மாறிக்கொண்டிருந்தது என்றால் எங்களுடைய ஓட்டு வங்கி கூடியதால் மட்டும்தான். சரியா? இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு இடையில அதான் சொல்லலை, இவிஎம் அது இதுன்றெல்லாம் பெரிய பிரச்சனை, எஸ்ஏஆர்லாம் பிரச்சனை இருந்தது. நாங்கள் எப்படி ஓட்டு வங்கி குறைஞ்சி என்பதை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக காட்டி கொண்டிருந்தார். பெங்களூர்ல ஒரு சின்ன ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு கூட இல்லாத இடத்துல 100 பேர் 150 பேருக்கு அட்ரஸ் கொடுத்துருக்குறீங்க. இறந்து போனவங்களை, உயிரோடு இருக்கவங்களை இறந்து போனான்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்களோட பேரை இது நீக்கினதை ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ணினார். பீகாரில் எலெக்ஷன் டைமில் உங்களுக்கு 1.5 கோடி ஓட்டர்ஸ் எங்கே போனாங்க? திரும்ப இவ்வளோ பிரச்சனை பண்ண பிறகு 65 லட்சம் ஓட்டர்ஸ் உள்ள. இப்படியாக ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணினது பிஜேபி தான். ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இவ்வளோ இடத்துக்குள்ளே எத்தனை காங்கிரஸ் அனுதாபிகள் இருக்கிறாங்க? எங்களுக்கான சீட்டுகளை
எங்களுக்கான ஷேரை வந்து ஒழுங்காக கூட்டணி கட்சிகள் தந்திருந்தால் எங்களுடைய ஷேர் என்னங்கிறது நாங்கள், எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னது, எங்களுடைய ஓட் பேங்க் என்னங்கிறத நாங்கள் சொல்லியிருப்போம். நீங்க வந்துட்டு சும்மா ஒரே கண்ணோட்டத்துடன் வந்த நேரத்துல நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினும் காங்கிரஸ் தாக்குவதாக தான் இருக்கிறதே ஒழிய வேற எதுமாக இல்லை. சோ நீங்க வந்துட்டு முதல்ல காங்கிரஸை பற்றி நீங்க தெரிஞ்சிட்டு வந்து இது என்னுடைய தாக்குதலாக தான் நான் பார்க்கிறேன். இது அப்படின்னு பாத்துருந்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க மேம். ஆனா தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் கடந்த சில நாட்களா, கடந்த சில மாதங்களாகவே வந்துட்டு இருக்கு. சோ அந்த கேள்வியை முன்வைக்கும் போது மக்களுக்கான ஒரு பதிலா தான் நான் உங்கள்கிட்ட இல்லைங்க, அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த ஊடகம் தான், வேற யாரும் கிடையாது. இந்த ஊடகத்தை எங்களுக்கு காங்கிரஸ்காரங்க வந்து சாதாரண ஜனம், காங்கிரஸ் எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் எங்கள்கிட்ட எல்லாம் உங்களை மற்ற கட்சிகளை மாதிரி எந்த பெரிய காசு உள்ள ஜமீன்தார்களும் யாருமே கிடையாது. நாங்கெல்லாம் அன்றாட காட்சிகளாக தான் இருக்கோம். நானும் ஒரு சாதாரண எம்எல்ஏ தான். இப்போ எங்களுக்கான ஊடகம் என்பது இல்லை. அப்போ எங்களுக்கும் ஊடகங்கள் இருந்தால் நாங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கான எங்கள் ஓட்டு சதவீதங்கிறத இது பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு சில ஊடகங்கள், நான் பெயர் சொல்ல விரும்பல, சில ஊடகங்கள் ஒரு தலை சார்பாக இருக்கதால் தான் இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததே ஒழிய இந்திய தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் போனாலும் காங்கிரஸ் அனுதாபிகளும் காங்கிரஸும் இருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சி தான். நீங்க எங்க கூட வாங்க, எங்களை விட வேண்டியதானே, இல்லைன்னா ஏன் எங்களுக்கு நாங்க தான் வேணும்னு இருக்கிறாங்க எல்லாரும்? எந்த கட்சி கூட்டணி அமைச்சல் ஏன் நாங்க தான் வேணும்னு இருக்கிறாங்க? ஸோ நீங்க சொல்வது முற்றிலும் தவறானது. டிவிகேவுடைய பேரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலைன்றதுதான் உண்மையான்னு சொல்றீங்க. கண்டிப்பா நீங்களாதான் சொல்ல, நீங்களாவே ஒரு கற்பனைகளை வந்துட்டு உருவாக்கினீங்க. டிவிகே கூட எந்த பேரமும் நடக்கவில்லை. நடந்ததாவது யாராவது ஏதாவது சொன்னாங்களா? டிவிகே ஏதாவது சொல்லிச்சா? இல்லைன்னா காங்கிரஸ் சொல்லிச்சா? இல்ல எந்த இடத்துலயுமே டிவிகேவும் சொல்லல, காங்கிரஸும் சொல்லல. அப்படியே உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பரபரப்பான ஒரு செய்தி, ஸ்பெகுலேஷன்ஸ். அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சியா காங்கிரஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இங்க இருந்து போன ஒருத்தவங்க, அதாவது விஜயதாரணி அவர்கள் நிறைய விமர்சனங்கள் சொல்றாங்க. பெண்களுக்கான முன்னுரிமை வந்து அந்த கட்சியில கொடுக்கல, அதனால தான் நான் வெளியேறினேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல விஜயதாரணி அவர்கள் 3 தடவை எம்எல்ஏவா இருந்தாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல அவங்க சட்டமன்றத்துல கொறடாவா இருந்தாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் அவங்க வந்து மாநில மகளிர் அணி தலைவராக இருந்தார்கள். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமலா வந்துட்டு அகில இந்திய ஜெனரல் செக்ரட்டரியா, மகிழா காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தாங்க. அனைத்து மாநிலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராகவும் அனைத்து மாவட்டத்தினுடைய மாநிலத்தினுடைய இன்சார்ஜஸாகவும் ஏஐசிசி மெம்பராகவும் இருந்தாங்க. இதை விட இன்னும் நாங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் தான் எங்களுக்கு கழிந்த பாராளுமன்றத்தில் வந்துட்டு எங்களுக்கு கூட்டணியில் 9 சீட்டு தான் ஒதுக்குனாங்க. கூட்டணி கட்சி 9ல் எத்தனை லேடி எம்பிஸுக்கு நாங்கள் எங்கள் கட்சி ஒதுக்கிச்சு? பெண்களுக்கு 9ல் 2 பேருக்கு எங்களுடைய கட்சி அங்கீகாரம் கொடுத்துருக்கு. உண்டா இல்லையா? எந்த கட்சியுமே அப்படி பண்ணலை. கிடத்த 9ல் 2 பெண்கள். அதே மாதிரி எனக்கு, நான் இன்னைக்கு பெண்ணாக தான் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே முதல் எந்த கட்சியும் செய்யாத சாதனை எங்களுடைய காங்கிரஸ் கட்சி செய்தது. தமிழ்நாட்டிலே முதல் மாவட்ட தலைவராக, பெண் தலைவராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த என்ன தான் வந்து பண்ணனாங்களுடைய, வேற எந்த கட்சியும் பண்ணலை. ஸோ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல நான் மாவட்ட தலைவரை பெண்ணாக இருந்தால் என்னுடைய வளர்ச்சியை கொடுக்காமல் என்னை மாற்றுவதற்காக டெல்லிக்கு படையெடுத்தது இதே விஜயதாரணி அம்மையார் தானே. என்னை மாற்றியே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு பயம், என்னோட வேலையை பார்த்து என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பயம். என்னை மாற்றுறதுக்காக அவங்க வந்துட்டு கங்கணம் கட்டி போனது யாரு? அதே பெண் தானே. அப்போ அவங்க வெளியேறினதுக்கான காரணமா என்ன இருக்குன்னு அதுதான் சொல்றேன். வெளியேறது என்னன்னா சுயநலம். ஏன்னா அவங்களால வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. எங்கள் தொகுதியில் வந்துட்டு வேலை பார்க்குறது. ஏன்னா அவங்கள சொல்லியும் குறையில்லை மேம். ஆனால் அவங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தப்ப நிறைய காங்கிரஸ்க்காக முன்னெடுத்து பேசியிருக்காங்க. ஏதாவது காங்கிரஸ் கட்சி இப்போ உங்களுக்கு வந்த கோவம் அவங்களுக்கும் அந்த சமயத்தில் வந்திருந்தது. ஸோ காங்கிரஸ்க்காக எதுவுமே பண்ணலை அப்படின்னு எடுத்துக்க. எங்கே வெறுமனை கோவப்பட்ட என்னங்க, டிபேட்டுக்கு முன்னாடி உட்காந்து கோவப்படுறது இல்லைங்க. அது மக்களோட மக்களாக எனக்கு வந்த கோவம் என்னன்னா, நான் மக்களுடன் மக்களாக இருப்பது. அவங்க இல்லைன்னு அவங்க எங்க இருந்தாங்க? நீங்க ஒரு 10, நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு 10 நிகழ்ச்சியை கழிந்த 13 வருடமாக ஒரு 10 நிகழ்ச்சியை மக்களோட மக்களா இருந்த நிகழ்ச்சியை காமிக்க முடியுமா? ஐ சேலஞ்ச் யூ. கொண்டு வந்த டெவலப்மெண்ட்ஸை காமிக்க முடியுமா? ஐ சேலஞ்ச் யூ. நான் 1.5 வருஷத்துல கொண்டு வந்த டெவலப்மெண்ட்ஸும் அவங்க 13 வருடங்களாக கொண்டு வந்த டெவலப்மெண்ட்ஸ் சொல்ல முடியுமா? சிம்பிள், அவ்வளவுதான்.
அதே மாதிரி அவங்க வந்துட்டு கட்சி சுயநலத்துக்காக அவங்க சென்னையில் இருந்து நாங்கள் பண்ணது எங்கள் கட்சி பண்ண தப்பு. அதில் வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணி சென்னையில் இருந்த ஒருத்தவங்கள எங்கள் மாவட்டத்தில் கடைக்கோடியில் கொண்டு அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அழகு பார்த்து தெரியுமா, இன்னைக்கு இப்போ மாதம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, எம்எல்ஏ பென்ஷன் வாங்குறது எந்த இது யார் கொடுத்த அங்கீகாரம்? காங்கிரஸ் கொடுத்த அங்கீகாரம் தானே, இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்குமா? காங்கிரஸ் கொடுத்த அங்கீகாரத்தினால தானே இன்றைக்கி டிபேட் நீங்கள் டிவியில எல்லாம் வந்துட்டு பேட்டி கொடுக்குறாங்க, எல்லா யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுக்குறாங்க. யார் கொடுத்த அங்கீகாரம்? காங்கிரஸ் அவங்களுக்கு பெண்ணாக இருந்தனால இவ்வளோ கொடுத்த முக்கியத்துவம் தானே. இதெல்லாம் அவங்க புரியாமல் வந்துட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னை எங்கேயோ அடகு வச்சிருக்கிறாங்க. ஒரு எம்பி அவங்களுக்கு தான் எல்லா பதவியும், அவங்க எம்பி வேணும்னு ஆசைப்பட்டாங்க. எம்எல்ஏ கொடுத்துருக்குறோம்ல, இவ்வளோ பேர் கிடைக்காத ஆளுகள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சரி எனக்கு எம்எல்ஏ வேண்டாம் அப்படின்னு விலகி இருக்கணும். அப்படி இல்லை, அவங்க பண்ணலையே. ஸோ இதுலேயே தெளிவாக தெரியுதுல்ல, சுயநலத்துக்காகவே அவங்க வந்துட்டு பண்ணுறாங்கன்னு. ஓகே மேம், இப்போ 2026 விஜயோடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் விஜயோடைய வருகையை எப்படி பார்க்குறீங்க மேம்? சார், யார் வேணாலும் மேடம் கட்சியை தொடங்கலாம், யார் வேணாலும் கட்சிக்கு வரலாம். இது இந்தியா ஜனநாயக நாடு. அதில் வந்துட்டு அப்போஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்டும் கிடையாது. விஜய் அவர்கள் வந்ததை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் களத்தில் அவருக்கு செயல்பட முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது சினிமா ஷூட்டிங்கோ எதுவுமே கிடையாது. சினிமாவில் டயலாக் எல்லாம் பேசிட்டு போகலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அல்ல நிஜ அரசியலில் வந்துட்டு இதெல்லாம் பேச முடியும்னா கண்டிப்பாக முடியாது. தாக்கம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ஒரு சினிமா மோகம் இருக்குது. ஆனால் அது ஓட்டாக மாறுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா அவர் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது வரைக்கும், ஒரு எலெக்ஷன் கூட, அட்லீஸ்ட் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் கூட அவர் கண்டெஸ்ட் பண்ணது கிடையாது. அப்போது அந்த BLAs BLA 2 இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த என்னது ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு பூத்துக்கு ஆள் கூட அவங்களுக்கு இருக்காங்களா? பிள்ளைங்க வந்துட்டு இப்போ எனக்கும் பையன் இருக்கிறான், அந்த பையன் வந்துட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் அவங்க வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டு டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்துட்டு தேர்தல் காலத்தில் போய் வெயிலையும் இதிலெல்லாம் போய் உட்காருவாங்களான்னு கேட்டப்போ அது குவைட் நேச்சர் தானே. அதனால அது எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வரும்போது தான் அது என்ன எப்படி வருதுங்கிறது தெரியும். ஓகே மேம், ஆனால் அவங்க தொடர்ந்து திமுகவை எதிர்த்து பேசினிருக்காங்க. திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பல இடங்களில் தாவேக்கா விஜயாவாக இருக்கட்டும், 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிற வார்த்தைகள் சரியில்லையா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அதான் சொல்லல, அரசியல் முதிர்ச்சி இல்லை. ஒரே வார்த்தையில் அப்போதே சொல்லிட்டேன்ல, அரசியல் முதிர்ச்சி இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஏதோ சினிமா டயலாகு எழுதி வச்சதை வச்சுட்டு ஏதோ டைரக்டராக எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அவங்க பண்ணலான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவரை பற்றி நம்ம என்ன ஒரு விமர்சனம் பண்ணுறது? கொஞ்ச நாள் காலம் அதற்கு அவருக்கான பக்குவத்தை கொடுக்கும். அந்த டைம் நம்ம அவருக்கான விமர்சனத்தை வைப்போம். இப்போ வந்துட்டு வைக்க வேண்டிய தேவையில்லை. அவர் சொன்னதுதான் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்றது, அதுதான் இப்போ எல்லா கூட்டணியிலும் வெடிச்சிட்டு இருக்குன்னு சமீபத்தில் அவர் பேசியிருந்தாரு. தப்பு. ஏன்னா அவர் அதுதான் சொல்லலை, முதல் மீட்டிங்லேயே வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து நாங்கள் எங்களுடன் கூட்டணி சேரக்கூடியவங்களுக்கு ஆட்சியில் உனக்கு வந்துட்டு கூட்டணியில் வந்து யார் உங்க கூட வந்தா? இப்போ யாருமே வரலை உங்க கூட. ஒன்று. ரெண்டாவது, இன்னும் நான் இதில் ஒன்று கேட்குறேன், அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கூட இதுவரைக்கும் எலெக்ஷன் மீட் பண்ணதில்லை. எலெக்ஷன்னா என்னன்னு தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது. சும்மா வந்தோடனே ஆட்சியில் பாங்கன்னா மக்கள், தமிழ்நாடு மக்கள் என்ன கேனையறலா? உடனே தமிழ்நாடு மக்கள் வந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை. அவருடைய கொள்கை என்ன? நான் கேட்குறவனாச்சு, நீங்கள் என்னோட வயசில் கண்டிப்பாக ரொம்ப சின்ன பையன் பொண்ணாக தான் இருக்கிறீங்க. அவங்களுடைய கொள்கை என்ன சொல்ல முடியுமா? விஜயோட கொள்கை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்றத சொல்கிறாங்க. அவங்களும் அண்ணாவையும் கொள்கை நீங்க எந்த மாதிரி சொல்லாதீங்க. கொள்கை என்ன? நான் காங்கிரஸ் கொள்கை என்னன்னு நான் சொல்லுவேன், டிஎம்கே கொள்கை என்னன்னு அவங்க சொல்லுவாங்க, அதிமுக என்னங்கிறது அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கொள்கை. விஜய் கொள்கை என்ன? தாவேக்காவின் கொள்கை என்ன? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன கொள்கையா இருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, கொள்கையே சொல்லுங்க. அதுதான் மேம், அவங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு இருக்கு. அதோட அர்த்தத்தை சொல்லுங்க. பிறப்போக்கும் எல்லா இருக்கும்னா எல்லாருக்குமான ஒரு கட்சியா இருக்கு. எல்லாருக்குமான கட்சி இது இல்ல. கொள்கை அவங்க தமிழ் தேசியத்தையும் பின்பற்றுவாங்க, திராவிடத்தையும் ரெண்டு கண்களா பாக்குறேன்னு. அரசியல்ங்கிறது அது கிடையாது, கொள்கைங்கிறது அது கிடையாது. எனக்குன்னு ஒரு கொள்கை. இப்ப நான் வந்துட்டு சரி ஒண்ணு வேண்டாம், இப்ப நீங்க வந்துட்டு நெறியாளரா இருக்கிறீங்க, இப்ப வந்து நீங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நெறியாளரா வரணும், நான் ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னு உங்களோட ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், உங்களோட விஷன் அப்படியா இருக்கும், உங்களோட மோட்டிவ் அப்படியா இருக்கும். அப்படி தானே நீங்கள் வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க. பட் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் என்ன ஆகணும், நீங்கள் வந்துட்டு உங்களை தானே மெருகூட்டிகிட்டு இருக்கிறீங்க உங்களோட. ஏன்னா யூ வாண்ட் டு பி த பெஸ்ட்.
நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ஆங்கராக ஒரு ஸ்டேஜ் ஷோக்கு போவீங்க, இதெல்லாம் வந்துட்டு வருது. இதுதான் உங்களோட விஷயம். நான் கண்டிப்பாக இருக்கும். விஜயோடது என்ன, இப்போ நாங்கள் காங்கிரஸ்ன்னு சொல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களோட கொள்கை வந்துட்டு தெளிவான செக்யூலரிசம். நாங்கள் எந்த இதுலேயுமே அந்த செக்குலர்ஸ் வந்து நாங்கள் வெளியில் வந்தது, மத சார்பின்மையில் வெளியில் வந்தது கிடையாது. அனைவரும் அதே மாதிரி ஏழைகளுக்கான ஒரு கட்சியாக தான் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலேருந்து நாங்கள் என்னையுமே பின்பற்றின கிடையாது. திராவிட கட்சியாகட்டும் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுருக்கேன். பெரியாரிசத்தை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க, பண்ணிகிட்ருக்குறாங்க திராவிட கொள்கையை. ஆனால் இவர் என்னென்னா, இவரோட ஒரே கொள்கை என்னென்னா, தீய சக்தி இதை எதுக்கணும். இவர் முதல்ல கொள்கையை வகுக்கட்டும். ஒன்றும் இல்லை, நான் வந்து திராவிடத்தை ஃபாலோ பண்ணேன், இல்லைன்னா நான் பெரியாரிசத்தை நான் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா நான் செக்குலரிசத்தை ஃபாலோ பண்ணேன், இல்லைன்னா நான் மதவாதத்தை கடைப்பிடிக்கணும். இப்படின்னு ஏதாவது ஒன்று அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை நீங்கள் உடனே இது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரி, இதை முதல்ல தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் தெளிவாக தெரியப்படுத்தணும். அல்லாமல் மேடையிலேயே வந்துட்டு தீய சக்தி, நான் இதை எதுக்குறேன், அது அப்படி எப்படின்னா, அடிப்படை கொள்கையே தெரியாத ஒரு கட்சி கூட நம்ம என்னத்தை போய் பேசணும்? அதெல்லாம் வந்துட்டு யதார்த்தமான ஒரு இதற்கு வந்துட்டு சரிப்பட்டு வராது என்பது என்னுடைய கருத்து. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேம். ரொம்ப நன்றி.